பொன்னான நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். பேசுவது நேரம், ஏனென்றால் இது நேரம் பேசினால். இன்று நான் உங்களுக்கு தெரிவிக்கப் போவது என்னை பற்றி. 100 என்று அல்லாமல் ஏன் நான் 60 என மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளேன் தெரியுமா? கேளுங்கள். நாம் எல்லா அளவுகளுக்கும் 10, 100 என்ற டெசிமல் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம். ஆனால் நேரத்தை மட்டும் 60 வினாடிகள் 1 நிமிடம், 60 நிமிடங்கள் 1 மணி என்று அழைக்கிறோம். ஏன்? இதற்கு பதில் பண்டைய நாகரிகங்களில் இருக்கிறது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன் பாபிலோனியர்கள் என்ற நாகரிகம் பேஸ் 60 சிஸ்டம், செக்ஸாஜெசமல் சிஸ்டம் பயன்படுத்தினர். அவர்கள் கணிதத்தில், வானியல் கணக்குகளில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் 60 என்ற எண்ணை தேர்ந்தெடுத்தது காரணத்துடன். 60 என்பது மிகவும் வகுப்படுத்தக்கூடிய எண். அதனால் நேரம், கோணங்கள், வானியல் கணக்குகள் அனைத்திலும் இது வசதியாக இருந்தது. பின்னர் கிரேக்கர், ரோமானியர், அங்கிருந்து நவீன உலகம் வரை அந்த 60 அடிப்படை கணக்கை தொடர்ந்தது. நேரம் அளப்பதற்கு ஏற்றவாறு 60 சிறு அலகுகளாக பிரிப்பது எளிது மற்றும் வட்டமுடன் தொடர்பும் இதே 60 அடிப்படையில் உள்ளது. இதனால் நேரம் மற்றும் வட்டம் இரண்டும் ஒரே கணித குடும்பத்தைச் சேர்ந்தவை. அதனால்தான் கடிகாரம் ஒரு வட்ட வடிவில் இருக்கிறது. நேரத்திற்கும் வட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? நேரம் அது கண்ணால் காண முடியாத ஒன்று. ஆனால் அதன் இயக்கத்தை நாம் ஒரு வட்டமாக பார்த்து உணர்கிறோம். பூமி தன் அச்சு சுற்றி ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் ஒரு சுழற்சி செய்கிறது. அதுவே பகல் மற்றும் இரவு. பூமி சூரியனை சுற்றும் போது 365 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதே இடத்துக்கு திரும்புகிறது. அதுவே ஒரு ஆண்டு. சந்திரன் தனது சுற்றில் வளர்ச்சி, தேய்ச்சி, அமாவாசை, பௌர்ணமி இவை அனைத்தும் சுழற்சி. இப்படியே நம் வாழ்க்கையின் அனைத்தும் சுழற்சி அடிப்படையில் இயங்குகின்றன. அதனால்தான் நாம் நேரத்தை வட்ட வடிவில் அளக்கிறோம். வட்டத்தை 360 டிகிரியாக அளக்கிறார்கள். அது ஏன்? பழைய பாபிலோனியர்கள் கணிதம், வானியலை ரொம்ப ஆழமாக ஆராய்ந்தவர்கள். அவர்கள் நிழல் எவ்வாறு நகர்கிறது, சூரியன் எவ்வாறு உதயமாகிறது, நட்சத்திரங்கள் வருடந்தோறும் எப்படி மாறுகின்றன என்பதை கவனித்தார்கள். அந்த கவனிப்பின் போது அவர்கள் ஒரு யோசனைக்கு வந்தார்கள். அவர்கள் தினமும் சூரியன் வானத்தில் எந்த இடத்தில் உதிக்கிறது என்பதை கவனித்து, பருவநிலை மாற்றத்தை கொண்டு சூரியன் ஒரு முழு சுற்று முடிக்க சுமார் 360 நாள் ஆகும் என்று கணித்தார்கள். அதனால் ஒரு முழு சுற்றை குறிக்க அவர்கள் வட்டத்தை 360 பகுதிகளாக பிரித்தார்கள். அதுதான் இன்று நாம் கணக்கிடும் 360 டிகிரி. இப்போது தெரிந்து கொண்டீர்களா நேரத்துக்கு ஏன் 60 அடிப்படை என்று? இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெற நேரம் பேசினால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் நேரம் பேசும். அதுவரை நன்றி.